ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னோட ஓரியோ பிஸ்கெட் வச்சுட்டு இருக்காங்களா அக்கா அப்படின்னு பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஓரியோ மில்க் ஷேக் செஞ்சு காட்ட போறேன். அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு என்னென்ன தேவை ஃபர்ஸ்ட்ன்றத அதை பார்த்துக்கலாம் வாங்க. ஓரியோ பிஸ்கெட் இது வந்து காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி நான் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பு இது தேவைப்படும். இது ஐஸ் க்யூபு, சுகரு, ஒரு மஞ்ச் சாக்லேட்டு, வெனிலா ஐஸ்கிரீம். இதுதான் இதுக்கு தேவைப்படுற பொருட்கள். இது எப்படி செய்யலான்ட்டு செய்முறை சொல்கிறேன் வாங்க. இப்போ இந்த பிஸ்கெட்டை, ஓரியோ பிஸ்கெட்டை நம்ம இதில் உடச்சி மிக்சியில் போட்டுப்போம். நம்ம புதுசாக வாங்கின புல்லட் மிக்சியில் தான் நம்ம வந்து இப்போ இதை செய்ய போகிறோம். இதை போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இதை உடைச்சிட்டு, அதாவது இதை மிக்சியை வந்து இந்த ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து செய்ய போகிற அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்கு ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த பிஸ்கெட்லாம் நம்ம பொடிச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் அடுத்தது நம்ம பண்ண போகிறது, ரூம் டெம்பரேச்சரில் காய்ச்சி ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் வந்து ஒரு ஒரு டம்ளர் திக்கான பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம், கொஞ்சமாக சுகர். நான் வந்து சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த பிஸ்கெட் வந்து நல்லா சுகராக இருக்கும். நான் 1.25 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ இதில் இந்த ஐஸ்கிரீமை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ போயிட்டு நான் இதை போய் மிக்சியில், நம்ம புல்லட் மிக்சியில், சூப்பரான ஒரு புல்லட் மிக்சியில் நல்லா, ஆனால் எனக்கு இந்த புல்லட் மிக்சி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா வேலை செய்யுது, நல்லா சூப்பராக நல்லா பொடி பண்ணி கொடுத்துருது. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு இதை நான் வந்து மில்க் ஷேக்காக எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இதில் எத்தனை பொருள் போட்டிருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டிலே நம்ம கடையில் போயிட்டு இதை 150 ரூபா 200 ரூபா, சில ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரியோ மில்க் ஷேக் 180 ரூபா 200 ரூபாக்குள்ளே வரும். ஆனால் வீட்டில் செஞ்சால் மிஞ்சி போனால் ஒரு 50 ரூபா செலவு பண்ணால் போதும். சூப்பரான ஓரியோ மில்க் ஷேக் வீட்டிலே தயார் பண்ணி குடிக்கலாம், அதுவும் ஹெல்த்தியாகவும் குடிக்கலாம். வாங்க இதை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக நம்மளோட மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இதை இப்போ அப்படியே நம்ம பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஹெல்த்தியான மில்க் ஷேக் நம்ம வீட்டிலே தயார் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்போ அந்த ஜூஸ் ஜாருக்கு நம்ம மாற்ற போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் இருக்கு இல்லையா, இதை அப்படியே இந்த ஜாரோட ஓரத்தில் அப்படியே ஊற்றிட்டோம்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து 10 ரூபாய் பாக்கெட்டில் கூட விற்கிது. இந்த சிரப்பு 10 ரூபாய் பாக்கெட்டில் கூட விற்கிது. இது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம ஹெர்ஷீஸ் சிரப்பை சுற்றி இந்த பாட்டிலில் சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் இப்போ பாருங்கள், நம்ம அடித்து வச்சுருக்க மில்க் ஷேக்கை இதில் அப்படியே விடுறேன். பாருங்கள், அப்படியே பாருங்கள், அழகாக அப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி பார்த்தா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகா அப்படியே மில்க், அந்த சிரப்பு ஒரு பக்கம், நம்மளோட மில்க் ஷேக் ஒரு பக்கம். இதில் அழகாக கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஐஸ் க்யூப் எடுத்து, ஐஸ்கிரீம் எடுத்து, அப்புறம் ஐஸ் க்யூப் எடுத்து எப்படி மேடம் மேலே வைக்கும், அப்படியே வந்து மேலே வச்சு நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு டெக்கரேஷனாக பண்ணி நம்ம கொடுக்கலாம். நம்ம இனிமேல் ஹோட்டல்ஸ்க்கெலாம் அதிகம் போக தேவையில்லை. இப்போது
இந்த பக்கம் ஒரு மஞ்சு இது அப்படியே இந்த ரெண்டு பக்கமும் இருக்கு பாருங்க. இது ரெண்டு பக்கமும் இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு டெக்கரேஷனுக்கு தான் மஞ்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் அதை அழகுபடுத்தணும், அழகுபடுத்தணும்னா இதுக்கு மேலே அப்படியே சிரப்பு, கொஞ்சம் சாக்லேட் சிரப்பை இங்கே வரல, வராதுக்கு முன்னாடி சும்மா இங்கடுங்கன்னு பாருங்க. அவ்வளோதான். இது அப்படியே சாக்லேட் சிரப்பை அப்படியே ஊற்றி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான உங்களுக்கு ஒரு ஓரியோ மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. இது அப்படியே திருப்பி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்க, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த கலர்ஃபுல்லாக இது பக்கம் உள்ள சாக்லேட்டு, அதுக்கு மேலே நம்மளோட ஓரியோ மில்க் ஷேக் தயாராகிடுச்சு. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக வீட்டிலையே நம்ம குழந்தைங்களுக்கு கடையில் போய் 200 300 கொடுத்து வாங்கி தராமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நிறைய இந்த மாதிரியான உணவுகளை நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நிறைய உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். சாண்ட்விச் இது மாதிரிலாம் பண்ணித்தரேன். அதுக்கு முதல் இதாக குழந்தைங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்த ஓரியோ மில்க் ஷேக். ஓரியோ மில்க் ஷேக்கில் ஓரியோ பிஸ்கெட் வச்சு இது நான் ஒருத்தருக்காக செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் குழந்தைங்க எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் கொடுத்த அளவுகளை வச்சு நீங்கள் அதையும் கூட படுத்திக்கோங்க. வாங்க, இது நல்லாயிருக்கு. கல்பனா கொடுக்குறேன், குடிச்சு பார்க்குறாங்களான்னு பார்க்கலாம். இல்லை நானே கூட டேஸ்ட் பண்ணுறேன். வாவ், சூப்பர். சூப்பராக இருக்குது. அதுக்கு கொடுத்துருக்க ஸ்ட்ராவை இது லெவலில் வச்சுருவோம். இதை வந்து இப்படி கலந்து செம்ம கிளாஸாக இருக்குது, ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது, நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்க, பாய்ங்க.